நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் 1 பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் 1 பவுன் தங்கத்தை வெல்லுங்க. கண்ணெதிரே தோன்றினாள். இந்தாங்க, இதை எல்லார்கிட்டயும் கட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லுங்க. சக்தி, வாங்கிக்கோமா. சரிங்கம்மா. இந்தாம்மா. ஓம் சர்வலக்ஷ்மியே போற்றி, ஓம் சம்பத் ஸ்வரூபியே போற்றி, ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி, ஓம் சாந்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் சித்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வேலைக்காரி நினைப்பு மட்டும் இல்ல, என் மேல இருக்கிற கோபமும் சேர்ந்தே உன் மனசை விட்டு போயிடும் சிவா. அந்த அளவுக்கு உனக்கு நான் ஒரு நல்ல ஒய்ஃபா நடந்துப்பேன். நீயும் என்னை சீக்கிரமா ஏத்துப்ப. அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த வீணா போனவ எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சிவாவை இழுத்துட்டு ஓடிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேளை எதுவும் நடக்கல. இதுக்கப்புறம் காலம் தாமதிக்காம இவளை சூர்யாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனோட பாம்பேக்கே அனுப்பி வச்சிடணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். என்னப்பா பார்த்துட்டே இருக்கீங்க? தொட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க அனிதம்மா கல்யாணத்துக்கு நான் தாலி தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாம இருப்பேனா? பண்றேன். சீதா, அனிதம்மா தாலியோட 100 வருஷம் நல்லபடியா வாழணும்னு சாமி வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணு. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அப்படிதான் வேண்டிக்க போறேன். ஷாம் மேடம், அந்த டிரைவரோட பேராசைய பாத்தியா? அவன் முதலாளி அம்மா கழுத்துல அந்த தாலி 100 வருஷம் நிலைச்சிருக்கணுமா? மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் நின்னு அந்த அதிர்ச்சியிலேயே ருத்ரா நெஞ்ச பிடிச்சி கீழே விழ போறா. அது அவருக்கு தெரியலையே மேடம். ருத்ராவை பாருங்களேன், அச்சத அரிசியை கையிலேயே வச்சிருக்கா. அதுவே அவளுக்கு வாய்க்கரிசியா விழ போகுது. என்ன சக்தி, அனிதா சிவா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கும் உன் மாமா பையனுக்கும் கல்யாணமாமே? ஆ, என்ன நான் கேட்டதும் முகம் அப்படியே வெக்கத்துல செவந்து போச்சு. இங்க பாரு சக்தி, உன் கல்யாணத்துக்கு மறக்காம என்னை இன்வைட் பண்ணணும். கண்டிப்பா நான் வருவேன், சரியா? சரிங்க மேடம். என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட கூடாது. அவ புருஷன் கட்டின தாலிய சுமந்துக்கிட்டே அதே புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு கட்ட போற தாலிய தட்டுல எடுத்துக்கிட்டு போறா. இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. லட்சுமியே போற்றி போற்றி. பொண்ணோட நாத்தனார் குழந்தையா யாராவது இருந்தா அவங்கள இங்க வந்து பக்கத்துல நிக்க சொல்லுங்க. பிரசன்ன லட்சுமியே போற்றி, ஓம் பிரகாச லட்சுமியே
மானம் கெட்டவளுக்கு மரியாதையெல்லாம் எப்படி தேடி வருதுன்னு பாரு. மகாலட்சுமியே போற்றி போற்றி. இந்தாங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. கெட்டி மேளம் மன்றில் மணிவிளக்கு எனலாம் மறுமுக நகை போற்றி ஒன்றிய மங்கள நானின் ஒளி போற்றி உலகும்பர் சென்று தொழ அருள் சுரக்கும் சிவகாம நிறுத்துங்க. சூர்யா, என்ன இது? எதுக்கு தாலி கட்டுறதை நிறுத்த சொல்ற? எல்லாம் காரணமா தான் மேடம். காரணம்னா என்ன காரணம்? அது என்னன்னு நீங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க. என்ன சார் இது? ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? இந்த விஷயம் மாமாக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ, இத பத்தி ஏன் இந்த நேரத்துல சொல்லிட்டு இருக்காரு? ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க காதலிச்ச பொண்ண யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆனா உங்க கௌரவம் அந்தஸ்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு அந்த பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு உங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? என்ன இவ? ஹே சூர்யா, என்ன இது? நீ பாட்டுக்கு வந்து சிவாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உளறிட்டு இருக்க. வளரல மேடம், உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ சொல்ற மாதிரி இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யார் கூட கல்யாணம் நடந்தது? எங்க நடந்தது? நான் யார் மேல உயிரையே வச்சிருக்கேனோ அந்த சக்தியை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சக்திக்கு தாலியை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு இப்போ உங்க பொண்ணை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐயா வந்து மணமேடல ஸ்டைலா உட்கார்ந்துருக்காரு. ருத்ரா ருத்ரா, அவ சொல்றதெல்லாம் நம்பாத. நம்ம சிவா பத்தி நமக்கு தெரியாதா? போயும் ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணுவானா? அப்படியெல்லாம் என் புள்ள பண்ணிருக்கவே மாட்டான். கடைசி நேரத்துல இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி கல்யாணத்தை நிறுத்துற நோக்கத்தோட தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். டேய், யார் சொல்லி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ யாரோட கையாளு சொல்லு. நான் யாரோட கையாலும் இல்ல. என்ன நடந்ததோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் எங்க? ப்ரூஃப் தானே, அவ கழுத்துல இருக்கிற தாலி தான் ப்ரூஃப். ருத்ரா, அவ கழுத்துல தாலியே இல்ல.
ஆனா இவன் என்னடானா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரியலையா இவ ஒரு ஃப்ராடுன்னு? மேடம் கொஞ்சம் இருங்க, நான் காட்டுறேன். உங்க பையன் திருட்டுத்தனமா கட்டின தாலிய அவ எல்லாருக்கும் தெரியற மாதிரியா போட்டிருப்பா? சக்தி, அந்த தாலியை எடுத்து காட்டு. ஏன் தயங்குற சக்தி? எடுத்து காட்டு சக்தி.